ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர்ல பஸ்ல போனா என்னென்ன பெனிஃபிட்னு உங்களுக்கு தெரியுமா? வீட்ல உட்காந்துட்டே நம்ம எந்த லொகேஷனுக்கு போறோமோ அந்த லொகேஷனை வந்து மேப்ல போட்டு பார்த்து எத்தனை மணிக்கு பஸ் நம்ம பஸ் ஸ்டாப்க்கு வருது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து பஸ் ஸ்டாப்புக்கு போய்க்கலாம். ஸோ மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கரெக்ட் டைத்துக்கு பஸ் மட்டும் கண்ணு மாதிரி வந்துடும் பஸ் ஸ்டாப்புக்கு. பஸ்ல பாத்தீங்கன்னா டிரைவர் மட்டும் தாங்க இருப்பாங்க, கண்டக்டர் இருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நமக்குன்னு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டை காமிச்சிட்டு உள்ள என்டரும் ஆயிக்கலாம், எக்ஸிட்டும் ஆயிக்கலாம். பஸ்ல ஒரு ஆள் இருந்தாலும் சரி, இல்ல ஆளே இல்லைனாலும் சரி, பஸ் வந்து ரன் ஆகிட்டே தாங்க இருக்கும். எமர்ஜென்சி பேனல்ல எழுதிருக்க லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா 4 லாங்குவேஜ் இருக்கிறதுனால ஈஸியா எல்லாத்துக்கும் புரியும். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், பஸ்ல வந்து ஒரு குப்பை கூட கிடையாது. ஸோ அவ்வளோ நீட்டா மேனேஜ் பண்றாங்க. இந்த இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு உள்ளது. இந்த பெல் அமுக்குனா போதும் பஸ் ஸ்டாப் ஆயிரும். இந்த ஹேங்கர் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டூல். இதை வந்துட்டு கண்ணாடியை நம்ம வந்து ப்ரோக் பண்ணி நம்ம வந்து வெளியில வந்துக்கலாம் எமர்ஜென்சி டைம்ல. ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர் கூலர் இருக்கும், லைக் பிரைவேட் பஸ்ஸஸ் மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தா சூப்பரா இருக்கும். இன்கேஸ் நம்ம போகும் வார்ட்ல காசு இல்ல அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான சில்லறை வந்து இந்த பாக்ஸ்ல போட்டு நம்ம ஏறி கிளம்பிடலாம். அதே மாதிரி பஸ்ல போகும்போது நெக்ஸ்ட் எந்த ஸ்டாப் அப்படிங்கறது எல்லாத்தையுமே கூகுள்ல நம்ம ஈஸியா பாத்துக்கலாம். இதை விட ஒன்னு பெனிஃபிட் என்ன தெரியுமா? பஸ்ல ஏறி உட்காந்தோம்னா கண்ணாடி கிளாஸ் வந்து அவ்வளோ சூப்பரா நீட்டா கிளீனா இருக்கு. ஸோ நம்ம வந்து சூப்பரா வேடிக்கை பார்த்தே போலாம்.